இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இன்று காலையில் பார்த்தேன், ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க வட இந்திய ஊடகங்கள். இன்னும் சொல்லப்போனால் CO போன்றவர்கள்லாம் ஒரு கருத்து கணிப்பு. இன்று பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் யார் ஓட் ஷேர் எப்படி போகும்னு போட்டிருக்காங்க. திமுக 52 விழுக்காடு, அதிமுக 20 விழுக்காடு, பாஜக 21 விழுக்காடு. எதான் அடிப்படையில் போட்டிருக்காங்க. என்ன கூட்டணியா சொல்றாங்க சார்? தனி அதிமுக கூட்டணி, திமுக பாஜக. அதிமுக கூட்டணி கம்மி, பாஜகவுக்கு கூட்டணி அதிகம்ன்றதால அவங்க அதிகரிக்கிறாங்க. பாஜக யார் கூட்டணியில் இருக்காங்க? பாமக இருக்காங்க. வேற யார் இருக்காங்க? தேமுதிக இருக்காங்க. தேமுதிக அதிமுக இருக்காங்க. வேற யார் இருக்காங்க? உதிரி கட்சிகள். அவர்கள் வைத்து 21 விழுக்காடா? நீங்கள் இது பார்க்கணும். இது என்ன அர்த்தம் அப்படி என்றால், அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் அவங்க இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அது குறிப்பாக இந்த நேரத்தில் வெளியிட்டதுக்கான ஏன் வெளியிடணும்? இந்த நேரத்தில் தேர்தல் நடக்குதா? இந்த நேரத்தில் எதுவும் சட்டமன்ற தேர்தல் இப்போ நடக்க போதா? இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏன் வெளியிடணும்? நோக்கம் என்ன? ஏன் ஓபிஎஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? ஏன் நீதிமன்றம் இப்படி சொல்லி வந்து தேர்தல் கமிஷனுக்கு அந்த பாலை வந்து தள்ளி விடணும்? எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஏன் செங்கோட்டையன் வந்து இப்படி முரணாக பேசணும்? ஏன் உதயகுமார் வந்து இப்படி பேசணும்? அவர்களுக்குள் என்ன பிரச்சனை? இது அதிமுக உடைந்து கொண்டிருக்கிறதுங்கிற அந்த செய்தியை மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க. இரண்டாவது, ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதை சார்ந்தவர்களும் சரி, நாங்கள் பாஜகவோடு இருக்கிறோம், இபிஎஸ் தான் முரண்டு பிடிக்கிறார், முரண்டு பிடித்தால் உங்களுக்கு சின்னம் கிடைக்காது, அதிமுக அழிந்து விடும். இன்னைக்கு ஓபிஎஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படி தானே? நம்மெல்லாம் சேர்ந்தாதான் வாய்ப்பு இருக்குல்ல. என்ன வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே நீதிமன்றம் போயிருக்காங்க முடக்கணும்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றாரு? இப்போவுமே நான் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்றாரு. இன்னும் இந்த பழைய விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனால் பல்வேறு தீர்ப்புகள் வந்து விட்டன. இபிஎஸ்க்கு தான் இது பொதுக்குழு. ஏன்னால் அதிமுகவோட பைலா பிரகாரம் அதிமுக என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அவங்க பைலாவை அப்படி தான், ஆனால் தொண்டர்கள் தான் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று. அப்போ வந்து பொதுச் செயலாளராக நீதிமன்றம் ஏற்றும் கொண்டது. ஆனால் இன்னைக்கு வந்து ஏன் சின்னத்தை முடக்கணும்? ஒரு பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியை ஏன் முடக்கணும்? இப்போ இதன் பின்புலம் என்ன? அப்போ வந்து இது முழுக்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவை அழிக்காமல், அதிமுகவை நீங்கள் பலவீனப்படுத்தாமல் அடுத்து இன்னொரு கட்சி வளர முடியாது. ஏன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்களே 52 விழுக்காடுன்னு சொல்கிறாங்கல்ல, திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2026 கூட அவங்க வெற்றி பெற தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து 2ஆம் இடத்தை பிடிப்பதற்கு தான் இப்பொழுது மிகப்பெரிய போட்டி இருக்குது. அதில் நாங்கள் தான் என்ற கிளைம் பண்ணுவதற்கு தான் பாஜக வர்றாங்க.